ஸோ இன்றைக்கி நாங்கள் கவர் பண்ண போகிற விஷயம் வந்து த பசிவ் வாய்ஸ். ஸோ இந்த பசிவ் வாய்ஸ்ன்ற என்ன மீனிங் அது நார்மலாக நாங்கள் பார்க்குறது வந்து ஆக்டிவ் அண்ட் பசிவ். ஆக்டிவ்ன்ற எப்போண்டா நார்மலான டென்ஸ், அதாவது நாங்கள் தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அந்த வேர்ப்பில் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறது ஆக்டிவ் ஃபார்மெண்டு. ஸோ அது பசிவாக மாத்திரண்டா இது இதனால் செய்யப்பட்டது. உதாரணத்துக்கு வந்து நார்மலாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட்டில் தே செல் காஸ், இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அது சொல்கிறது ஆக்டிவ் சென்டென்ஸ். பசிவ் என்றா எப்படி மாத்திரண்டா ஸோ ஒப்ஜெக்ட் முதலாவது எடுக்கணும். இது தே செல் காஸ், ஸோ காஸ் ஒப்ஜெக்டிவ். ஸோ காஸ் அதோட வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு ஆமிசாரோட வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். செல் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து சோல்ட். ஸோ பை தே செல் காஸ், அவர்கள் வந்து காரை வந்து விற்பனை செய்தார்கள், அந்த கார்கள் விற்பனை செய்யப்பட்டது அவர்களால் என்றதான் பசிவ். அது மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்து உங்களுக்கு தெரியும், மை பிரதர் இஸ் ஹெல்பிங் மீ. ஆமி சாரோட வந்து பீயிங் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்றது, இது சொல்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ற வந்து பசிவ் வாய்ஸ். இதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்ற பசிவ் வாய்ஸாக இருக்குது. ஃபார்மேட்டை பார்த்துக்கொள்ளுங்க. ஆமி சாரோட பீயிங் பாஸ்ட் பிபி வரும். அடுத்ததாக போகிறது they will give him a high post, which means future active sentence. So he will be given a high post. He will be. So இது வந்து ஒரு passiveல வந்து இந்த ஃபார்மேட்டில் வரும். He will be given a high post, which means அவர்கள் அவனுக்கு ஒரு உயர் பதவியை கொடுப்பார்கள். அதாவது he will be given a high post, அவனுக்கு ஹை போஸ்ட் அவர்களால் கொடுக்கப்பட்டது என்ற மீனிங்கில் வரும். பாஸ்ட் கண்டினியூஸ்ன்றது வந்து வாஸ் வேரோட வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ஸோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் பசிவ் வாய்ஸ் வந்து வாஸ் வேரோட பீயிங் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இதுதான் ஃபார்மேட். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து உங்களுக்கு தெரியும், ஹேவ் அல்லது ஹேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், அதோட வந்து பீன் இணையும். ஸோ வந்து யாருக்கு செலக்டட் ஹிம் வந்து இங்கே வந்து முன்னுக்கு வந்து நிற்கும், அதை பார்க்கணும். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியும் வந்து ஹேடோட வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும் நார்மலான ஆக்டிவில். ஸோ பசிவில் வரைக்கும் வந்து ஹேடோட பீன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பட் இந்த கடைசியாக இருக்கிறத முன்னுக்கு போகிறோம், அதாவது இன்ஃபார்ம்ட் மீ எனக்கு, ஸோ நான்ன்றது முன்னுக்கு வரும். தே தான் ஸ்டார்டிங். ஸோ அந்த தே வந்து I had been informed about his death. ஸோ அதான் தேன்றது வந்து இதில் வந்து தோன்றாமல் இருக்குது. பட் அதான் மீனிங், அவர்களால் இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது என்ற மீனிங்கில் வரணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வந்து by January 1st they will have elected him president, which means will have ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இங்கே வந்து will have been ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பட் அந்த பட்டர்ன் மாறும். தே வில் பி, அவர்கள் எலெக்ட் பண்ணுவார்கள் அவனை. ஸோ அவன் வந்து முன்னுக்கு வரும். ஸோ ஹிம் என்று வராது. ஸோ முன்னுக்கு வருடைய ஹீ என்று வரும். தேன்றது இதில் வந்து தோன்றாமல் இருக்கும். ஸோ இதான் வந்து பசிவ் வாய்ஸில் வந்து 8 சென்டென்ஸுக்கு தான், அதாவது 8 ஆக்டிவ்க்கு தான் 8 பசிவ் இருக்குது. ஸோ இதுதான் ஃபுல். இஃப் யூ நீட் எனி மோர் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் திஸ் English spoken things, let me know in the comment sections. Please subscribe and like my channel.